Kalakal cinema viewers. This is Shamili. I'm basically from Bangalore. This movie is basically a historical movie, I must say. This movie name is Thirunyana Sambandar, and I have played a role called Kayal Vili in this movie. I'm sure you would all love this movie because each and everyone in this unit was so supportive at the time of shoot. Definitely you can watch this movie in all theatres. Thank you so much. என் பெயர் வந்து காவ்யா. இதில் வந்து நான் பாண்டிமா தேவின்னு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் படம் தான். ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும் எனக்கு. நல்லா இருக்குது. டைரக்டர் வந்து விஜயானந்த சார், அவங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ டீம் வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் தசி பேசுகிறேன். திருஞான சம்பந்தர் இது ஒரு அற்புதமான ஒரு படம், ஒரு மகானோட படம். இந்த மகான் படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விஜயானந்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டைரக்டர் விஜயானந்த் வந்து எப்படின்னா, எப்படி ஏபி நாகராஜன் படம் வந்து திருவிளையாடல் அமைஞ்சதோ அந்த மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து 14 பாடல்களில் வந்து 11 பாடல்கள் வந்து தேவார பாடல்கள். இந்த 11 தேவார பாடல்களும் வந்து திருஞான சம்பந்தர் எழுதின பாடலில் நம்ம வந்து மியூசிக் பண்ணுறது எனக்கு பெரிய ஒரு புண்ணியமாக கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு கனவு இருக்கும். இந்த படத்தில் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளேயர் இன்றைக்கி அவ்வளோ பிளேயர் இருக்காங்க மெட்ராஸில். அந்த அவ்வளோ பிளேயரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த படத்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இதில் சித்தார், ஃப்ளூட்டு, தில்ருபா, தார் சனாய், அப்புறம் வந்து மேண்ட்லின்னு, அப்புறம் அவுது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம், வயலின்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து திரையில் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பாடலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆடியோ வந்து கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இந்த காலத்தில் இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து வந்த விஜயானந்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட நடிகர்கள் வந்துமே எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி எடிட்ரு ஜூடி, அவர் நல்லா அற்புதமாக பண்ணியிருக்கார் எடிட்ரு, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்னால எல்லாரோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. நன்றி, வணக்கம். என்னோடய பேர் ஸ்டாலின். இந்த படத்தோட பேர் திருஞான சம்பந்தர். இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் டபுள் ஆக்ட் பண்ணுறேன். இதில் ஒன்று வந்து கூன்பாண்டியன் ரோல் பண்ணுறேன். அது வந்து மதுரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இன்னொன்று வந்து அவரோட தம்பி தளபதியாக கூட நான் இதில் பண்ணுறேன். இதில் வந்து 2 ஆர்டிஸ்ட், ஒன்று ஷாமிலி, இன்னொன்று காவ்யா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டோரி வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி. இதோட கேமராமேன் வந்து நவீன் சார். ரொம்ப அழகாக பண்ணோம். ரொம்ப அழகான ஒரு டீம் ஒர்க்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இது படம் மிக விரைவில் வந்து திரைக்கு வரும். எல்லோரும் பார்க்கணுன்னு வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கங்க. நான் விஜயானந்த் வழக்கறிஞர், கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த படம் வந்து திருஞான சம்பந்தர் அவரோட முழுமையான வாழ்க்கை வரலாறு மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் முழுமையாக கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் பிரம்மாண்டமான செட்டுகள் மூலயமா இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். இந்த படத்தோட நடிகர்கள் அத்தனை பேரும் புதுமுகங்கள். தன்னோட உயிரை பணைய வச்சு ஒவ்வொரு கேரக்டராகவும் நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அடர்ந்த காடுகளில் அட்டைப்பூச்சி, பாம்பு, வனவிலங்குகள், குறிப்பாக யானை, இத்தனை தடைகளை மீறி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். அதே சமயம் ஒரு சிறப்பான படத்தை பழமை மாறாமல் அந்த உண்மையான வாழ்க்கையை வந்து எடுத்திருக்கிறோங்கிறத மிக பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் குறித்து சொல்லணும். இசையமைப்பாளர் அவர்கள் திரு தசி அவர்கள். அவர் வந்து ஏற்கனவே கடந்த ஆண்டு 5 படங்களுக்கு இசையமைத்து வெளியிட படம் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் அவருக்கும் எங்களுக்கும் மிக திருப்புமுனையான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த வேறுபாடுபட்ட கருத்து கிடையாது. தொடர்ந்து சொல்லணும்னா இந்த நடிகர்கள் மிக சிறப்பான நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு புதுமுகங்களும் வருங்காலத்தில் அவங்க சிறந்த நடிகர்களாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அத்தனை பாடுபட்டு உண்மையாக உடல்பூர்வமாகவும் உளப்பூர்வமாகவும் நடிச்சிருக்கிறாங்கிறதும் பெருமைக்குரிய விஷயம். இதில் இருக்கிற 164 நாடுகளும் வாழும் தமிழர்கள் இந்த படத்தின் மூலமாக ஒரு சரியான விஷயத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி.